இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமாத்தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற ஒரு சூப்பரான அப்டேட் பாத்தீங்கன்னா ஹோண்டா சிவிக்குங்க. 2009 மாடல் ஒன்று, 2007 மாடல் ஒன்று, ரெண்டு வண்டி ட்வின்ஸ் மாதிரியே ஒரே கலர்ல ஒரே ஆம்பியன்ஸ்ல ஒரு தெளிவான கண்டிஷன்ல இந்த வண்டி வந்திருக்குது. ரொம்பவே குவாலிட்டியா இருக்கும் வண்டியை பொறுத்தவரை ரெண்டுமே. இது 2009, 2 ஓனர். வண்டிக்கு பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு, எல்லாமே தெளிவா இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட்டுமே சூப்பரான ரேட்டு தான். நெக்ஸ்ட் இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2007 சிங்கிள் ஓனர். வண்டி வெறும் 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ரொம்பவே ஒரு தெளிவான கண்டிஷன்ல ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல சிவிக் எடுக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தா கூட தாராளமா இதையும் எடுத்துக்கலாம். ஒரு பக்காவான குவாலிட்டியில இருக்கும், சூப்பராகவே இருக்கு. இப்போ இந்த ரெண்டு வண்டியை தான் நம்ம ஃபுல் ரிவ்யூ தனித்தனியா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எந்த டீட்டெயிலையும் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை உங்களுக்கு கார் தேவைப்படலன்னா கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவசியமா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த ரெண்டு வண்டியில நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா 2009ங்க ஹோண்டா சிவிக்லயே ஐவிடெக் வி டாப் அண்ட் மாடலு. 2 ஓனர் வண்டி. வண்டிக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கு, இன்சூரன்ஸுமே கரண்ட்ல இருக்கு. ரொம்பவே ஒரு தெளிவான கண்டிஷன்ல இருக்கு வண்டி. வண்டியோட கலர் பாத்தீங்கன்னா கிரே கலருங்க, எலிஃபன்ட் கிரே கலர்ல சூப்பராகவே இருக்குது. வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா TN07 BE 0624ங்க, 624 வண்டி நம்பரு. ரொம்ப ஒரு குவாலிட்டியான வண்டி. வண்டியில் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், அலாய் வீலு, ஏர் பேக்கு, ABS எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். வண்டியில் இல்லைன்ற ஆப்ஷன் ஒன்று சன்ரூஃப் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, மற்ற எல்லாமே வந்துடும். ஏன்னா சிவிக்கில் ஃபுல்லாகவே அது வராது ஆக்சுவலாக இந்த இயரில். ஒரு சூப்பரான குவாலிட்டியில் ரொம்பவே ஒரு தெளிவான கண்டிஷனில். முக்கியமான விஷயம், டாக்டர் யூஸ் பண்ண வண்டி. 2 ஓனரு, டாக்டர் யூஸ் பண்ண வண்டி. ஒரு ஹோண்டா சிவிக் ஒரு சூப்பரான குவாலிட்டியில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஆவரேஜாக தாங்க இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரையும் ஒரு 30% கண்டிஷனில் தான் இருக்குது. கண்டிப்பாக மாற்றுற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரண்ட் டயரு. அதே போல் ரியர் டயர் பாருங்கள், ரியர்லையுமே ஒரு 40% கண்டிஷனில் தான் இருக்குது. அது இப்போதைக்கு ஓட்டிக்கலாம். ஃப்ரண்ட்டில் மட்டும் நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே ஒரு தெளிவான குவாலிட்டியில். பாடி எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு, ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஹோண்டா சிவிக்கில் ஐவிடெக்குங்க 1.8 1800 சிசி வண்டி. ஒரு ஹைவே கிங்னு சொல்லலாம் அந்த வண்டியை பொறுத்த வரையும். ஹைவேக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக ஓட்டுறதுக்கு ஃபீல் எல்லாமே, டிரைவிங் கம்ஃபர்ட்னஸ் வந்து இந்த வண்டி கொடுக்குற அளவுக்கு வேறு எந்த வண்டியுமே தராது. ரொம்பவே நல்லா இருக்கும். ஒன்ஸ் ஓட்டிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் இந்த வண்டியை தான் விரும்புவீங்க. தாராளமாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ வண்டியோட இன்டீரியரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிக்கி பார்க்கலாம், இன்ஜின் குவாலிட்டி, ரேட் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பார்ப்போம். சரி பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் லைட்டாக அது மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ஸ்கின் வந்து கிழிஞ்சிருக்கு. மற்றபடி இன்டீரியரில் 4 விண்டோ, பவர் விண்டோ, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைடு மிரர்ஸ்க்கான சுவிட்சு எல்லாமே வந்துடுது. ரொம்பவே நீட்டாக இருக்கும். வண்டியோட டேஷ்போர்ட் லுக் பாருங்கள், இந்த இடம்லாம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்கில் யங்ஸ்டர்ஸால் நிறைய தேடிட்டு இருக்கிற ஒரே வண்டினா ஹோண்டா சிவிக்கை தான் சொல்லலாம். வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர் பாருங்கள், 1,09,442 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும். டேஷ்போர்டில் உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சிங்கிள் ஏர் பேக் வந்துடுது டிரைவருக்கு. டிரைவர் சைடு ஏர் பேக் வந்துடுது. இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் கோ பேசஞ்சருக்குமே அந்த பக்கம் ஒரு ஏர் பேக் வந்துடுது. டேஷ்போர்ட் லுக் எல்லாமே ரொம்பவே தெளிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சாரோட G-Sonic கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்துடுது. இதில் மியூசிக்கும் ப்ளே பண்ணிக்கலாம், வீடியோவும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரூஸ் கண்ட்ரோலுங்க, முக்கியமான விஷயம், க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது இந்த வண்டியில். இல்லைன்ற ஆப்ஷன் ஒன்றே ஒன்று நம்ம சொல்லியிருந்த மாதிரி சன்ரூஃப் மட்டும்தான். வண்டியோட இன்டீரியர் லுக்கெல்லாம் பாருங்கள், சீட் கவர் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு 100% லெதரில் சூப்பராக போட்டிருக்காங்க. கீழே நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்த வரையும் நிறைய பசங்களால் தேடப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரே வண்டின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்மக்கிட்ட 2 வண்டி வந்திருக்குது. இந்த 2 வண்டியும் யார் யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. அதிர்ஷ்டசாலி நேருக்கு கண்டிப்பாக அந்த வண்டி கிடைக்கும். ரொம்ப ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும். ஃப்ரண்ட்டோட வியூ பாருங்கள், ரியரில் இருந்து ஜம்முன்னு இருக்குதுங்க. இப்போ கீழே ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாமே பாருங்கள் தெளிவாக இருக்குது. ரியர் சீட்டிங் ஸ்பேஸும் நல்லாயிருக்கும், லெக் ஸ்பேஸுமே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆம்ரெஸ்ட் கொடுத்து அதிலே பார்த்தீங்கன்னா வேல்யூம் அட்ஜஸ்டபிள், சேனல் சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம இங்கே ரியரில் இருந்தே பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனுமே கொடுத்துருவாங்க இந்த வண்டியில். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஆப்ஷன் என்ன அப்படின்னா,
இதுல ரியர்ல பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்தே நம்ம ரியர் ஸ்பேஸை வந்து நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இதுல லெதர் சீட் போட்டு கவர் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த வண்டியில தெரியல. ரொம்பவே ஒரு தெளிவான ஆப்ஷன்ஸ்ல ஒரு சூப்பரான வண்டி. ஹோண்டா சிவிக் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அந்த வண்டி எடுத்துக்கலாம். நம்ம அந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்ப்போம் வாங்க. வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்க, ஒரு பெரிய ஸ்பேசஸ்ங்க. நல்ல தாராளமான ஒரு ஸ்பேசஸ் வந்துடும். நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற அளவுக்கு நிறைய திங்ஸ் வச்சுட்டு போகலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்பேசஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்னி, வீல் ஸ்பானர், ஜாக்கி எல்லாமே கொடுத்துருக்காங்க. டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 70% கண்டிஷனில் ஸ்டெப்னியுமே இருக்குது. அதுவுமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டியில் இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட இன்ஜின் பார்ப்போம். இன்ஜினோட சவுண்டு குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டி எடுக்கிறவங்க என்ன வேலை பார்க்கணும்னா டயர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வேற எந்த வேலையும் பார்க்குற மாதிரி இருக்காது. ஒரு சூப்பரான குவாலிட்டிலே இருக்கும். வண்டியோட இன்ஜின் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்ஜினோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றத இப்போ நம்ம அந்த வீடியோல பார்க்கலாம். இன்ஜினோட குவாலிட்டி பாருங்க, சூப்பரா இருக்கும். ஆப்ரான் சைடு எல்லாமே ஒரிஜினாலிட்டியா தெளிவா இருக்கும். அடிபடாத வண்டி தான். ரொம்ப ஒரு தெளிவான கண்டிஷன்ல இருக்கும். இப்போ வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் நான் உங்களுக்கு மைக்கு பக்கத்துல வச்சு எப்படி இருக்குன்றத காட்டுறேன். இந்த வண்டியில ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடும், அலாய் வீல்ஸ் வந்துடும். வண்டியில இல்லைன்னு சொல்ற ஆப்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே அள்ளி தெளிச்சு வச்சிருப்பாங்க. ஏசி எல்லாமே சூப்பரா ஒர்க்கிங்ல இருக்கு. இந்த 2009 செகண்ட் ஓனர் வண்டி. வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் வந்து நம்ம வாங்குற தேதியிலேருந்து 1 இயருக்கு நம்ம பண்ணி தான் கொடுக்க போறோம். இப்போ கரண்ட்ல இல்லை, இன்சூரன்ஸ் 1 இயர் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டிக்கு டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ஹெச்பி கிளியரன்ஸ்க்காக ஆர்டிஓவில் கொடுத்துருக்கோம். இந்த வண்டி வாங்கக்கூடிய நேருக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு 20 days ஆகும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வீடியோ வாயிலாகவே நான் தெரியப்படுத்திக்கிறேன் இந்த விஷயத்தையும். இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மிங்க. 2009 நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. வேறு யாராலையுமே தர முடியாத ஒரு சூப்பரான ரேட்டு. வெறும் 3,18,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை நம்ம கொடுக்க போகிறோம். அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். கண்டிப்பாக சொல்கிறேன், ரேட்டை குறைச்சி கொடுக்கலாம். ஒரு சூப்பரான குவாலிட்டியில் ஒரு தெளிவான வண்டி ஹோண்டா சிவிக் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டியும் பாருங்கள், நெக்ஸ்ட் உள்ள வண்டியும் பாருங்கள். ரொம்பவே க்யூட்டாக கிளியராக பக்காவாக இருக்கும். வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. இந்த வரிசையில் இப்போ நம்ம செகண்ட் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிவிக் தாங்க. 2007 மாடல், ஐவிடெக்கில் வி டாப் அண்ட் மாடல். சிங்கிள் ஓனர், 31 தான் ஓடி இருக்கு கிலோமீட்டர். ஓவரால் வெறும் 31,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டின்னு சொல்லலாம் அந்த வண்டியை பொறுத்தவரையும். இந்த வண்டி ஒரு சூப்பரான குவாலிட்டியில் ஒரு பிராண்ட் நியூ கார் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சிவிக் இன்னைக்கு பிராண்ட் நியூ கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு டிசைனில் நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா மோடிஃபைட் பண்ணி ஓட்டுவாங்க. இந்த வண்டி எடுத்து மோடிஃபைட் பண்ணி ஓட்டுறவங்களும் இருக்காங்க. இது மோடிஃபைட் மாதிரி ஒரு தோற்றத்தில் உள்ள வண்டின்னு சொல்லலாம். அந்த வண்டி நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்ச வண்டி. கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பாருங்கள். ஹோண்டா சிவிக் தான் மக்களால் இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய தேடிட்டு இருக்கிற வண்டியும் இது ஒன்று தான். இப்போ இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. வண்டியோட கலர் பாருங்க, கிரே கலரில் தான் இருக்குது. TN09AT 9850ங்க வண்டி நம்பர். இதுவுமே நல்லா இருக்கும் வண்டி. வண்டியில் எந்த ஸ்க்ராட்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது. ரொம்பவே தெளிவாக பக்காவாக இருக்கும். வண்டியோட டயர் பாயிண்ட் பாருங்க, 90% கண்டிஷனில் எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்காங்க. தெளிவாக இருக்குது. ஒரு டயர் மட்டும் இல்லை, 5 டயருமே தெளிவாக இருக்கும். பாடியில் எந்த ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே இருக்காது. ரொம்பவே கிளியராக இருக்கும் வண்டி. அலாய் வீல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இங்கேயுமே உங்களுக்கு அதே கண்டிஷனில் டயரை பார்க்க முடியுது. சூப்பரான குவாலிட்டியில் இருக்குங்க. நோ ஸ்க்ராட்ச், நோ டென்ட்டு, பக்கா குவாலிட்டியில் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே. 2007 மாடல், வெறும் 31 தான் ஓடி இருக்கு கிலோமீட்டர். ரொம்ப ஒரு ஜென்யூனான குவாலிட்டியில் சிங்கிள் ஓனர் வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2027 வரையுமே கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரையும் நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா வண்டி வந்து பார்த்து பார்த்து வச்சுருந்துருக்காங்க. இந்த வண்டி வச்சுருந்தவங்க இன்னைக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 55 இயர் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எனக்கு இந்த வண்டி வேணாம், நான் வேற வண்டிக்கு மாறிக்கிறேன். ஏஜ் காரணமாக இந்த வண்டியை கொடுத்துட்டு வேற வண்டிக்கு மாறிட்டாங்க. இருந்தாலும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் வண்டியை பார்த்து பார்த்து பக்குவமாக வச்சுருக்காங்க. இப்போ வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸ், இன்ஜின் எல்லாமே நம்ம இந்த வண்டிக்கு பார்க்கலாம் வாங்க. இந்த டோரில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே குரோம் வந்துடும். டபுள் கலரில் வந்துடும், டபுள் கோட்டரில்.
இப்போ டோர் பேட் சைடு பாருங்கள் ரொம்பவே தெளிவாக இருக்கும். இப்போ பவர் விண்டோஸ்க்கான சுவிட்சஸ்ஸு, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபுள் சைடு மிரரு எல்லாமே வந்துடும். எல்லாமே நீட்டாக இருக்கும். இந்த வண்டியை பொறுத்தவரையும் எடுத்துகிட்டு போகிற கஸ்டமர் எந்த வேலையுமே பார்க்க வேண்டியதில்லை, அப்படியே ஓட்டிக்கலாம். இந்த வண்டி ஓவரால் ஓடிருக்க கிலோமீட்டரும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். 31,385 கிலோமீட்டருங்க. பக்கா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. வண்டியோட ஸ்டியரிங்கை பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவாங்க நிறைய பேர். இந்த இடத்துல ஹாரன் அடிச்சு ஸ்டியரிங்கை பிடிச்சி தேஞ்சு போயிருக்கும், அதெல்லாம் இருக்காது. ரொம்பவே தெளிவாக இருக்கும். 31,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கியா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி தெளிவாக இருக்கும். ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. ஏசி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுது. கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறையா திங்ஸஸ் வந்து நம்ம கேரி பண்ணிட்டு போகலாம். சின்ன சின்ன பொருட்களை வச்சுக்கிறதுக்கு, ஃபோன் வச்சுக்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. மேனுவல் கியர் தான் இந்த வண்டியுமே. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் வந்துடுது. சிங்கிள் ஏர் பேக் வந்துடுது. அந்த பக்கம் ஒரு ஏர் பேக் வந்துடுது. ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமும் இந்த வண்டியில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வண்டியோட சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குங்க. ஒரு பக்காவான குவாலிட்டியில் ரொம்பவே லக்ஸூரியாக தெளிவாக இருக்குன்னு தான் சொல்லணும். வண்டியை பொறுத்த மட்டும் எந்த குறையுமே சொல்ல முடியாது இந்த வண்டியில். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்ப்போம். ரியர் சீட்டு பாருங்கள் ஒரு பெரிய கப்பல் மாதிரி தாங்க. இந்த வண்டியை பொறுத்தவரையும் ஒரு பெரிய கப்பலில் போகிற மாதிரி தான் இருக்கும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ப்ரஸ் கொடுத்து அதில் வால்யூம் கண்ட்ரோலு சுவிட்ச் எல்லாமே இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஒரு லக்ஸூரியஸ் வண்டி. நிறைய யங்ஸ்டர்ஸால் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு சூப்பரான வண்டினா கண்டிப்பாக ஹோண்டா சிவிக்கை மட்டும்தான் நம்ம ரெஃபர் பண்ண முடியும். ஏன்னா மக்களால் நிறைய தேடிட்டு இருக்கிற ஒரு சூப்பர் கார்னா கண்டிப்பாக அதை சொல்லலாம். ஒரு மிடில் கிளாஸ், மிடில் பட்ஜெட் எப்படி வேணாமே சொல்லலாம். நம்ம ஒரு தெளிவான வண்டியாகவும் இருக்கும், பக்காவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் பார்ப்போம். பூட்டில் பாருங்கள் வண்டிக்கான பாடி கவருமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே ஸ்டெப்னி பார்ப்போம். ஜாக்கி, வீல் ஸ்பானர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அதுவுமே 95% கண்டிஷனில் தெளிவாகவே இருக்குதுங்க. இந்த வண்டியை பொறுத்தவரையும் எடுத்துகிட்டு போகிற கஸ்டமர் சிங்கிள் ₹1 செலவு பண்ண தேவையில்லை. எல்லாமே பக்காவாக இருக்கும், தெளிவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட இன்ஜின் பார்க்கலாம். இன்ஜினோட சவுண்டு குவாலிட்டி, இன்ஜின் ரூமில் எப்படி இருக்குது, அழுக்கு இல்லை டேட்டி இல்லை ஆயில் கசிவு இதெல்லாம் எப்படி இருக்குது, சவுண்டு எப்படி இருக்குது, எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. வண்டியோட இன்ஜின் பாருங்கள் தெளிவாக இருக்கும். ரொம்பவே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும். சீல்டு இன்ஜின் தான். அந்த வண்டியும் சீல்டு இன்ஜின் தான், அந்த வண்டியும் சீல்டு இன்ஜின் தான். இப்போ இன்ஜினோட நாய்ஸ் நான் உங்களுக்கு மைக்கு பக்கத்தில் வச்சு காட்டுறேன். ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடுது. உங்களுக்கு அடிபடாத வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குன்றதை கேளுங்க. ரொம்பவே ஸ்மூத்தாக பூ போல் இருக்குங்க. ஒரு சூப்பரான கண்டிஷனில் 2007 மாடலாக இருந்தாலும் இன்னைக்கு 2022 எடுத்த வண்டி மாதிரி 2 வருஷம் வண்டி எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டியை தாராளமாக சொல்கிறேன். எம்என் கார்ஸ் மேலே ட்ரஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்பிவாங்க. அந்த அளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும், பக்காவாக இருக்கும். 2007 சிங்கிள் ஓனர் 31 தான் ஓடி இருக்குது. எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸுமே கரண்ட்டில் இருக்குது. ஒரு சூப்பரான ஷோரூம் கண்டிஷனில் இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 3,65,000 ரூபாங்க. ஏன் இந்த வண்டியோட ரேட் கூட இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். கஸ்டமர் வந்து அந்த அளவுக்கு வண்டியை தெளிவாக வச்சுருந்துருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம போராடி இதுக்கு மேலே கம்மி பண்ணி வாங்க முடியல. 2009 நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். 7 ஏன் கூட சொல்கிறேன்னா கூட எடுத்திருக்கிறேன், அதனால கூட சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும். இந்த வண்டி மேலே பிரியம் இருக்கிறவங்க தாராளமாக நம்ம எம்என் கார்ஸுக்கு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வண்டி உங்களுக்கு பிடிக்கும். எங்கள் எம்என் கார்ஸை பொறுத்தவரையும் நிறைய பேர் கஸ்டமர் வருவாங்க, வந்து யார் வண்டியை ஓட்டி பார்க்குறாங்களோ அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்கங்க. என்கிட்ட வந்துட்டு ஓட்டி பார்த்துட்டு வண்டி சரியில்லைன்ட்டு போன கஸ்டமர் அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது. 100ல் ஏதாவது 1 போயிருக்கலாம், இல்லை 2 போயிருக்கலாம். ஆனால் 98 கஸ்டமருக்கு நான் வண்டி கொடுத்துட்டு தான் இருக்கேன், எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. நம்ம கிட்ட நம்பி வாங்க, நம்பிக்கையா தாராளமா சூப்பரான வண்டிகளை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். ஒரு பக்கவான குவாலிட்டியில் இந்த வண்டி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்ம எம்என் கார்ஸோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நம்ம எம்என் கார்ஸோட லொக்கேஷன் ஒரு தடவை சொல்லிடுறேன். புதுக்கோட்டையில டிவிஎஸ் கார்னருங்க. டிவிஎஸ் கார்னர்லேருந்து ஒரு 200 மீட்டர்ல எஸ்எஃப்எஸ் ஸ்கூல் போற வழியில நடுவுலயே அமைஞ்சிருக்கு. நம்மளோட லொக்கேஷன் தெரியலனாலும் கால் பண்ணி கேட்டுக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.